இதுதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் மெலாக்கா. மலேசியாவிலேருந்து 3 to 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் இந்த பிளேஸை போயிட்டு நம்ம ரீச் பண்ணலாம். இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இருக்குங்க, நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நம்ம ஊர்லலாம் இதுக்கு முந்தின காலத்துலலாம் அந்த ரிக்ஷாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிக்ஷாலாம் வந்து அங்கே இருக்கும். கலர் கலர் லைட் போட்டு நம்ம யார் யார் எந்தெந்த லாங்குவேஜ் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்கு தகுந்த பாட்டெல்லாம் வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். பட் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அந்த நம்ம என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்கே, அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் இந்த இடம் வந்து மெனாரா டேமிங் சாரி அப்படின்ற இடம். இது வந்து 110 மீட்டர் ஹைட்டுங்க. இது அப்படியே வந்து கீழேருந்து மேலே ஸ்லோவாக போகுங்க டவரில். நம்ம அட் எ டைம் ஒரு 60 to 80 மெம்பர்ஸ் உக்காந்துட்ருக்கலாம். அப்படியே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். சரியாக இருக்குங்க இது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈடு இணையே கிடையாது. இதில் போயிட்டு உக்காந்தோம்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அது வந்து ஸ்லோவாக வந்து மேலே ஹைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஹைட்டில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே 360 டிகிரி நம்மளுக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஹோல் சிட்டியே நமக்கு காமிப்பாங்க. சரியாக இருக்குங்க. அந்த நைட்டில் நம்ம போயிட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் மலேசியா போனீங்கன்னா அங்கேருந்து இந்த மலாக்கா போகிறதுக்கு மறக்காதீங்க. விலை கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ ஹைட்டில் போயிட்டு ஹோல் சிட்டியும் வந்து வியூ பண்ணுறதுன்றது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.